Hi friends, welcome to Aksharna Creations. நான் இன்னைக்கு எம்மி புதினா சாதம் எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சாதம் பண்ணதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வெளுத்த உளுந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உளுந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் 10-12 வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது கூட இஞ்சி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். 4 பச்சை மிளகு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். புதினா நல்லா க்ளீன் பண்ணின இலை மாத்திரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவுனது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம். அதில் சின்னதாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணலாம், கொஞ்சம் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணலாம், 2-3 சில்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணின ஆனியன் ஆட் பண்ணலாம். அது நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா மிக்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
லாஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸியில் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கார்னிஷ் பண்ணதுக்கு நெய்யில் கேஷ்யூ நட் கிஸ்மஸ் ஃப்ரை பண்ணி கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஹெல்த்தியான புதினா சாதம் ரெடி. எல்லோரும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.